இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வோல்டேஜ் மெஷர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு ரெட் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து லைட்டு கிடையாது. கர்மம் முடிச்சவங்க மூணுத்துக்கும் ஒரே கலர் கொடுத்து வச்சுருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரில. ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாட்டி இப்போ சுவிட்ச் வந்து ரெடி. இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் தான் எடுத்துருக்குறோம். இது எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வோல்டேஜ் மெஷர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க, கிளாக் மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 பின் இருக்குது. இது வந்து ஏதோ ஃபாரின் கம்பெனி ஜங்ஷன் பாக்ஸ் போல் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சரி, இதில் மேபி வயர் தான் ஃபால்ட்டாக இருக்கும், நம்ம அதை சரி பார்த்து இதை நம்ம யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தேன். இதில் வந்து இப்போ என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி சரி பார்த்துருவோம். பழைய இரும்பு கடையிலேருந்து 15 ரூபா கொடுத்து இந்த ஜங்ஷன் பாக்ஸை வாங்கியிருந்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அதில் அந்த கேபிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. என்ன அதோட ஸ்ட்ரென்த்து தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போல். எட்ஜில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருக்குது. மேபி இது கூட ஒரு ஃபால்ட்டாக இருக்கலாம். சரி வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் அழுக்காக இருக்குது. பழைய இரும்பு கடையிலேருந்து நமக்கு இருக்கிறது வந்து சுத்தமாக இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படின்னு அழுக்காக தான் இருக்கும். மூலையில் வேறு தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிப்போம். நாங்கள் வந்து இதை ஜங்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவோம். சில பேர் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. சில பேர் வேறு பேர் வச்சுருப்பாங்க. ஜங்ஷன் பாக்ஸ்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ ரயில்வே ஜங்ஷன் எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்து நிறையா ட்ரெயின் வந்து மீட்டப் ஆகும். ஸோ அங்கே இருந்தால் கனெக்ஷன் வந்துட்டு வேறு ஊருக்கு போயிட்டுருக்கும். ஸோ அதே போல் தான் இங்கே நிறைய கனெக்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஜங்ஷன் பாக்ஸ் வச்சோம். அப்புறம் அந்த ப்ளக் பின் மட்டும்ல அந்த இடத்த பார்த்தீங்களா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. பெரும்பாலும் ஃபாரினில் தான் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இந்தியனில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஐயோ நம்ம இந்தியனுக்கு சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் இருக்க ப்ளக்கு தூக்கி அப்படியே மாட்டி பார்த்தேன், நம்ம இந்தியனும் சப்போர்ட் பண்ணுது. ஆக மொத்தத்தில் இது ஆள் ஒன்று போல். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த மெயின் மேட்ரே இந்த ஜங்ஷன் பாக்ஸ்லாம் மேலே வந்து ஒரு மீட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுதாங்க பார்த்த உடனே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் வயரோட லென்த் அதிகமாக இருக்கா, அதுவும் சைடில் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ மெயினாகவே அந்த மீட்டருக்குள்ளே என்ன இருக்குது என்ன இதுன்னு சொல்லி பார்க்க தான் எடுத்தேன். பட் இப்போ பார்த்தோம்னா முள் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு வேளை டிஜிட்டலில் எதுவும் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. சரி வாங்க இப்போ நம்ம அதை கழட்டி பார்ப்போம். இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தா கொச்சன்னு நிறைய காம்பனன்ட்ஸ் அந்த வயர்லாம் கொடுத்துருக்காங்க. சரி உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன், ஃபஸ்ட் அந்த மீட்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மீட்டர் தனியாக கழட்டினா உள்ளே ஒரு முள் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. நான் கூட சரி வெளியிலேருந்து பார்க்கும்போது முள் இல்லை, உள்ளே டிஜிட்டலில் எதுவும் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா சும்மாத்துக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சு ஏமாற்றிட்டாங்க. அட பாவிகளா, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்ன அதை உரம் தூக்கி போட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க. இதை ப்ளக்கில் மாட்டும் போது இந்த சுவிட்ச் போர்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அதிலே வந்து லைட் எரியுது மாதிரி செட்டப் கொடுத்துருந்தாங்க. என்ன ஒன்று, அந்த வயர் கனெக்ஷன் வரதில்ல கேபிள், அதுக்குள்ளேருந்து நியூட்ரலு ஃபேஸு எர்த்து இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும் இதை மாட்டும் போது. இந்த மாதிரி ஒரே கலரில் இருந்தும் எந்தெந்த வயர் எதுக்கானது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அதை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, 6 ப்ளக் பாயிண்ட்டு, அது பார்த்தீங்கன்னா நட்டை போட்டு டைட்டாக வச்சுருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸில் இதுதான் பிரச்சனை. நம்ம ஊரில் லோக்கலில் வைக்கிற ஜங்ஷன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நட்டு ஒழுங்காக மாட்டிருக்காங்க. சில பேர் வந்து நட்டை போட மாட்டாங்க, கொஞ்ச நாள் ஓடும். அப்புறம் சின்ன பசங்க தட்டி விட்டால் உள்ளே வந்து நட்டு கலண்டு ஒன்று ஜாயிண்ட் ஆகி நம்ம பவரில் போட்டோம்னா தீ பிடிச்சிரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இவங்க பார்த்தீங்களா வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க உள்ளே நல்லா டைட்டாக நட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பழைய இரும்பு கலந்து எடுத்ததுனால உள்ளே பார்த்தீங்கன்னா தூசியாக இருந்துச்சு. தூசியை துடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக நட்டு எல்லாத்தையும் கழுத்தி தொடச்சிட்டு இருந்தால் உள்ளே ஏதாச்சும் மாறி போச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய வேலைப்பாடாயிரும். அதனால் ஒவ்வொரு போல்டாக வந்து கழட்டி உள்ளே வந்து க்ளீன் பண்ணோம். அப்புறம் அந்த 6 ப்ளக் பாயிண்ட் பக்கத்துலேயும் ஒரு ரெட் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து லைட்டு கிடையாது, இது வந்து ஃபியூஸு. நம்ம வீட்டில் மீட்ரு பெட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் கான்செப்ட் இருக்குல்ல, அதே போல் தான். ஸோ நம்ம கரண்ட் இந்த ப்ளக் பாயிண்ட் லென்த்தான வயர் இருக்கா, அதை கரண்டில் சொருவி சுவிட்சை போட்டோம்னா அது அப்படியே வந்து இங்கே போகும். இங்கே அந்த 6 ப்ளக் பாயிண்ட்டுக்கு போகும். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதுதான் அந்த லைட்டு ஃபியூஸு. ஒரு வேளை அந்த 6 ப்ளக் பாயிண்டில் ஒரு டிவைஸை மாட்டியிருக்கோம், அது வந்து ஓவர்லோட் ஆகிடுச்சு, இல்லைனா அங்கே ஏதோ ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே இந்த ஃப்ரிட்ஜ் வந்து கனெக்ஷன் கட் ஆயிரும். ஸோ இப்படி கட் ஆகிடுச்சுன்னா அந்த 6 ப்ளக் பாயிண்ட்டுக்கும் கனெக்ஷன் போகாது. அது மூலமாக ஒரு பெரிய விபத்தோ தீ விபத்தோ வெடிக்கிறதோ ஸ்டாப் ஆகும்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபியூஸ் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில லோக்கல் ஜங்ஷன் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூஸ் கான்செப்ட் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபியூஸ் கான்செப்ட் இருக்கிறப்ப ஜங்ஷன் பாக்ஸை வாங்குறது வந்து ரொம்பவே சேஃப்டி. ஏன்னா ஏதாச்சும் ஷார்ட் ஆனாலும் நமக்கு வந்து ஈஸியாக பவர் கட் பண்ணி விட்டு நம்மளை பாதுகாக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஓவராலாக அந்த ஜங்ஷன் பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு அலசி அரைஞ்சி பார்த்துட்டோம். இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகாத இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஜங்ஷன் பாக்ஸில் அந்த கேபிள் இருக்குல்ல, கேபிளோட எண்டு பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்து வேறு பிரேக் ஆகிருக்கும். அதனால் அந்த கேபிள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி
அதை வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணலாம், எது எது நியூட்ரலு எது எது பேஸ் அப்படின்ட்டு. கர்மம் முடிச்சவங்க 3த்துக்கும் ஒரே கலர் கொடுத்து வச்சுருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரில. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? உங்கள் மல்டிமீட்டரை பசர் மோடில் வச்சுக்கிட்டு அந்த மல்டிமீட்டரோட வயரை வந்து ப்ளக் பாயிண்டில் அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒன்றையும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த 3 ஒயர் சேமாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் வச்சுக்கோங்க. இப்படி ஒன்று ஒன்றா வச்சு டெஸ்ட் பண்ணும்போது எதில் பசர் அடிக்குதோ ஸோ அதுதான் அந்த பேஸ் நியூட்ரலுக்கான வயரு. ஸோ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பட் நம்ம காயலாங்கடையில் எடுத்த இந்த வயரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வயரில் தான் நமக்கு வந்து இந்த பசர் அடிக்குது, மிச்சம் 2 இருக்குல்ல அதில் வந்து அடிக்கவே இல்லை. ஆக இந்த கேபிளில் தான் பிரச்சனை. கேபிளுக்குள்ளே இருக்கிற 3 ஒயரில் ஒரே ஒரு ஒயர் தான் ஒர்க் ஆகுது, மற்ற 2 ஒயர் செத்து போச்சு. அதனால் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வரல, அதனால தான் ஜங்ஷன் பாக்ஸ் ஒர்க் ஆகலை. ஸோ இதுதான் அந்த ஜங்ஷன் பாக்ஸில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் அந்த ஜங்ஷன் பாக்ஸோட ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்காமல் இது போனால் போது புதுசு வாங்கலாம்னு சொல்லிட்டு பழைய கல்லை தூக்கி போட்டாங்க போல். ஓகே, எனிவே நம்ம கையில் கிடச்சிச்சு, இதை நம்ம காப்பாற்றிடலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டிங்கன்னா அந்த வயரை மாற்றணும். நம்ம வீட்டில் இதே போல் ஒரு வயர் கிடக்கு, லென்த்தாக இருக்கும். ஸோ அதை தூக்கி போட போகிறோம். அது வந்து நம்ம இந்தியன் வயர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு, ஆனால் அதில் வந்து ப்ளக்கு கிடையாது. அதனால் கடையில் போயிட்டு நம்ம ப்ளக் பாயிண்ட் மட்டும் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். ஸோ வாங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாட்டி இப்போ சுவிட்சை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டு பார்க்கலாம், கரண்டில் மாட்டி பார்க்கலாம். ஸோ கரண்டில் மாட்டி பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு ப்ராப்ளத்தை ஃபைன் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நம்மக்கிட்ட வந்து சுவிட்ச் போர்டு நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு இது என்னோட எக்ஸ்டர்னல் யூஸ்க்காக வச்சுருக்கிறேன். ஸோ உங்களை யாருக்காச்சும் இந்த சுவிட்ச் போர்டு தேவைப்படுது அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் தரேன்.